ஏக்கா, நீங்கள் போன வாரம் வீட்டில் வந்து ரசகதளி பழம் கொடுத்து விட்டீங்க இல்லையாக்கா, அந்த பழத்தினுடைய டேஸ்ட் எப்படி இருந்துன்னு தெரியுமாக்கா? காயும் நல்ல பெருசாக இருந்து பழமும் நல்ல டேஸ்ட்டாக இருந்தக்கா. இது நீங்கள் வாங்கினதா இல்லை உங்கள் தோட்டத்தில் விளைஞ்சதா? தம்பி, என் தோட்டத்தில் ரசகதலையெல்லாம் போடலப்பா. அது இல்லாமல் தோட்டத்தில் நான் இன்னும் பராமரிப்பே சரியாக கொடுக்காம போட்டிருக்கேன். முதல்ல ஒரு வாட்டி வாழை போட்டதான், இப்போ வாழையும் போடலை. அந்த இடத்துல வந்து வீட்டுக்கு தேவையான காய்கறி மட்டும் தான்ப்பா போட்டிருக்கேன். அப்போ நீங்கள் இது வந்து கடையிலேருந்து வாங்கினதா? தம்பி, இது கடையிலேருந்து வாங்கினது இல்லப்பா. எனக்கு தெரிஞ்ச ஒரு விவசாயி அவருடைய தோட்டத்தில் போட்டிருந்தாரு. அவர் தோட்டம் பக்கமாக அன்னைக்கு போகக்கூடிய சூழ்நிலையாச்சு. அப்போ அவர் வந்து அறுவடை பண்ணிட்டு இருந்தாருப்பா. அதில் ஒரு சீப்பு பழம் என்கிட்ட தந்தாரு. அதை நான் சாப்பிட்டு பார்க்கும்போது நல்லா டேஸ்டாக இருந்தேன்னு தம்பிக்கும் ஒரு 4-5 இடத்தை கொடுத்து விடுவோமேன்னு கொடுத்து விட்டதுப்பா. ஏக்கா, அந்த பழம் நல்லா இருந்தாக்கா. சரி அக்கா, அந்த விவசாயி யாருக்கா? தம்பி, அந்த விவசாயி வந்து யாரு அப்படின்னா மேல கருப்பு கோடை சேர்ந்த கே திரவியம் பிள்ளை அப்படின்னு சொல்லக்கூடியவருப்பா. அவர் தான்ப்பா இந்த வாழை சாகுபடி பண்றாரு. சரி அக்கா, இப்போ வந்து அவருடைய தோட்டத்தை போய் நம்ம பார்க்க முடியுமா? கண்டிப்பா அவருடைய தோட்டத்தை போய் பார்க்கலாம்ப்பா. ஆனா அதுக்கு முன்னாடி அவரு நம்முடைய குமரி பண்பலையில உழவர் உலகம் நிகழ்ச்சியில இன்னைக்கு இரவு பேசுறாரு. முதல்ல அவருடைய பேச்சை கேட்போம். அவருடைய சாகுபடி அனுபவங்களை கேட்டுட்டு அதுக்கு பிறகு இன்னொரு நாள் அவருடைய தோட்டத்தை போய் பார்க்கலாம். சரியாப்பா? சரி அக்கா. வணக்கம் ஐயா. வணக்கம் உண்டு. இன்னைக்கு முதல்ல உங்களை பத்தி அறிமுகப்படுத்திக்கோங்க. 10 வருஷமாக வாழை நட்டு அனுபவத்துல இது கொண்டுதான் என்னுடைய ஜீவிதங்கள் கழிஞ்சுக்கிட்டு இருக்குது. இது 10 வருஷம் குறையாமல் இந்த வேலை விடாமல் செய்துகிட்டு இருக்கேன். அது போக வந்து 1000 மூடு வாழை 1 ஏக்கர்ல நான் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுலேயும் எனக்கு ஒரு 15ல் குறையாமல் எனக்கு வாழையில கிருஷிகள்ல நஷ்டம் இல்லாமல் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. என்னென்ன விவசாயங்கள் இந்த 10 வருடத்துல பண்ணிருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்க. என்னோட வாழையில தான் அனுபவங்கள் எனக்கு இருக்கு. இந்த வாழை வந்து ஒரு 10 வருஷத்துக்கு இடையிலையும் யாத்தங்கண்ணும் விற்கிறது உண்டு, யாத்தம் கொலையும் விட்டது உண்டு, ரசகதலியும் விற்கிறது உண்டு, ரசகலி கொலையும் விட்டது உண்டு. அதுல யாத்தனா இருந்தா ஒரு 8 கிலோ 9 கிலோ வரை குறையாமல் எனக்கு கிடைக்கும். ஆனா ரசகதலி போடுவதா இருந்தாலும் 15 கிலோ 17 18க்கு மேல போறது கஷ்டம். நல்ல முறையில வேலை செய்தாதான் 18 கிலோ கிடைக்கும். இல்லாட்டும் 15 கிலோ விடாமல் எனக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கும். இதுதான் என்னுடைய ஒரு அனுபவத்துல. இதுவரையிலும் நான் விவசாயம் பண்ணி இருக்கேன். ஆனா நான் வந்து சாணா பொடி தான் தூரத்தில் இருந்து ஆரோமலை திருநெல்வேலி இந்த பாகத்துல போய்த்தான் உரம். 1 ஏக்கருக்கும் 2 லோடு உரம் ஒரு 30-34,000 ரூபா எனக்கு செலவாகும். அதை வச்சு ராசவளம் போடுறது தேவைக்கு என்னென்ன ஒரு 100 கிராம் அந்த கண்ணு வாரதுக்காக வேண்டித்தான் நான் அதை போடுவது. அதுக்கு மேல இந்த ராசவளம் போடுறது கிடையாது, சாணா பொடி தான். இப்போ என்ன வாழை போட்டிருக்கீங்க? இப்ப ரசகலி தான் போட்டிருக்கேன். இப்போ 1 ஏக்கர் ஃபுல்லாவே ரசகதலி தான் போட்டிருக்கேன். இது பகுதி குலைச்சுக்கிட்டே இருக்கு, பகுதி குலைக்க வேண்டியது இருக்கு. எல்லா கண்ணும் ஒரே போல வந்துக்கிடாது. அது வந்து கொஞ்சம் மூத்த கண்ணாகும் போது ஒரு 15 நாளத்துக்கு முந்தும். அதுல இருந்து கொஞ்சம் சின்ன பொடி கண்ணா இருந்தா ஒரு மாசத்துக்கு பிந்தும். ஒண்ணு போல நம்ம அறுவடை பண்ணிக்கிட முடியாது. இப்படித்தான் நம்ம வேலை செய்திருந்தாலும் அது கொஞ்சம் ஒரே நாளையில அந்த கண் நம்ம வச்சிருந்தாலும் அது விடுதலையான நிலையில ஒரு 2 மாசம் 2.5 மாசம் ஆயிரும். அதை வெட்டி முடியணுமா இருந்தா. இப்போ இந்த ரசகதலி நம்ம வாழை வந்து நீங்க எப்படி கன்று தேர்வெல்லாம் அது பண்றீங்க? அந்த கன்று எங்க இருந்து வாங்குவீங்க, அதை பற்றி சொல்லுங்க. கன்று வந்து இங்க இருந்து கிழக்க திருநெல்வேலி மாவட்டத்துல இருந்து தான் கன்று 12 ரூபா ஒரு கண்ணுக்கு வந்து 12 ரூபா எங்க இடத்துல வந்து இறங்குறதுக்கு வயலில் போகும்போது அதுக்கு 15 ரூபா ஒரு கண்ணுக்கு விலை வரும். செமட்டு கூலி எல்லாம் இருக்கும். விலை அங்கிருந்து கண்ணை இலக்கி வீடு ரோட்ல கொண்டு இறக்குறதுக்கு 12 ரூபா ஒரு கண்ணுக்கு வந்து 12 ரூபா நம்ம கொடுக்கணும். தெளிச்சு அந்த கண்ணை நம்ம செமந்து கொண்டு போனோம்னா 2 ஆள் ஆகும். அதுக்கு ஒரு 3000 ரூபா நமக்கு செலவு தான். பின்ன திருப்பி நடுவதுக்குள்ள ரீதியில ஒரு ஏக்கருக்கு ஒரு 3 பேர் நடுவதுக்கும் அதில் சுற்றி மண்ணு வெள்ளம் போடுவதுக்கும் இந்த மாதிரி உள்ள செலவுகள் உண்டு. இதுல விலைவாசிகள் நமக்கு பொதுவான ரீதியில ஒரு 40 ரூபா 50 ரூபா ஒரு கிலோக்கு விலை இருந்தால் நமக்கு பொதுவான லாபங்கள் கிடைக்கும். ஆனா அதுல இருந்து ரொம்ப ரொம்ப கீழே தான் இருந்துச்சுன்னா ஒரு 25 ரூபாய்க்கு கிட்ட எல்லாம் வந்துட்டா இருந்துச்சுன்னா நமக்கு எதுவுமே கிடைக்காது. ஒரு கம்புக்கு ஒரு நல்ல ஒரு வாழைக்கம்பு வாங்கினோம்னா இன்னைக்கு 120 ரூபா விலை இருக்கு, 70 ரூபாய்க்கு இருக்கு. ஆனா ரசகலிக்கு எல்லாம் வந்து நல்ல ஒரு கம்பு கொடுத்தா தான் அந்த ரசகலி தொங்கி நிற்கும். இல்லாமல் இருந்துச்சுன்னா அது சரியும் போது அந்த வாழை சரிஞ்சே கீழே விழுந்துடும். ஆனா யாத்தனுக்கு வந்து பொதுவான ஒரு கம்பு கொடுத்தா அது நிலையில நிற்கும். ஆனா ரசகலிக்கு வந்து நல்ல கட்டியான கம்பு கொடுத்தா தான் அந்த கொலைக்க வெயிட்னால உள்ள சாஞ்சி கீழே வரும். கம்பு பலத்துல இருந்தா
வாழை சாஞ்சி வராது. நம்ம வாழையை வந்து நம்ம கண்ட்ரோல் படுத்தணும், நம்ம குழந்தை போல அதை பாதுகாக்கணும்னு எண்ணம் இருந்தால் இந்த வாழை சாயாமல் நம்ம பாதுகாத்து எடுக்கலாம். இப்போ நீங்க சொன்னீங்க அந்த கண்ணு வந்து நாங்க வெளியில தான் வாங்குவோம், ஒரு கண்ணு 12 ரூபான்னு. ஆமா. அது எப்படி நடுவீங்க, எவ்வளவு இடைவெளி விட்டு நடுவீங்க, அதை பத்தி சொல்லுங்க. ரசகிளிக்கு வந்து 6.5 அடி 6.5 குறையாமல் நட்டாத்தான் அந்த கொலை. நம்ம ஒரு 5 அடி 5.5 அடிக்கு நட்டாச்சுன்னா வாழை ரொம்ப அணைஞ்சிரும். அணையும் போது சூரிய ஒளி கம்மியா வரும். சூரிய ஒளி கம்மியா வரும்போது அந்த கொலையில் உள்ள சீப்புகள் ரொம்ப குறைஞ்சிரும். அதுக்கு வேண்டிதான் சூரிய ஒளி அடிக்கிறதுக்கு வேண்டித்தான் நம்ம ஒரு 6.5 அடி போட்டு நட்டாச்சுன்னா சூரிய ஒளி அந்த தரையில வந்து அடிக்கும். நெருக்கி நடும்போது சூரிய ஒளி இருந்தா தான் எல்லா வகையுமே நமக்கு கிடைக்கும். சூரிய ஒளி இல்லாம வந்துச்சு கிடைக்கவே கிடைக்காது. அது அந்த சோலை மாதிரி ஆயிரும். பின்ன அதுபோக வந்து யாத்தம் வந்து ஒரு ஏக்கருக்கு 5.5 அடி போட்டு நடலாம். ஆனா ஒரு அடிக்கு வித்தியாசம் இருந்தபோது அதுக்கு தகுந்தபடி உள்ள இடங்களும் நல்ல விசாரமா கிடைச்சிக்கிடும். இப்போ ஒரு ஏக்கர்ல மொத்தம் எத்தனை வாழைக்கண்ணு நடலாம்? ஒரு ஏக்கர்ல வந்து சாலா நடக்கூடியதான 1200 கண்ணு வைக்கலாம் பார்த்துக்கிடுங்க. ஆனா இந்த ஒரு ஏக்கர்ல நம்ம 6.5 அடின்னு சொல்லும் போது 1000 கண்ணு தான் வைக்கிறது. 1000 கண்ணுலையும் சில நேரத்துல ஒரு 10 கண்ணெல்லாம் சிலப்போ கேடும் வந்துடும். பகுதி வாழை வரும்போது அது கேடு வந்துச்சுன்னா அது இடையில வச்சு பிரயோஜனம் இல்லை. அந்த வெளி கடந்ததுனாலையும் திட்டு கிடையாது. ஒரு 1000 கண்ணு தான் வைக்க முடியாது, அதுக்கு மேல வைக்க முடியாது. மேல வச்சாச்சுன்னா ரொம்ப சோலை ஆயிரும். நமக்கு கொலை நல்ல முறையில கொலை வெட்ட முடியாது, சின்ன சின்ன துண்டா கிடைக்கும். அதுக்கு வேண்டிதான் 1200 கண்ணு வைக்கலாம். 1000 கண்ணு தான் வைக்கலாம். இப்ப 1000 கண்ணு தான் போட்டிருக்கேன். 1000 கண்ணு வச்சீங்கன்னா 1000 கண்ணுமே நமக்கு குலைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா, இல்லைன்னா அதுல ஏதாவது கேடுகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கா? ஏதாவது அதுல ஒரு 10 வாழையாவது கேடு வரத்தான் செய்யும். வராதுன்னு சொல்லல, கண்டிப்பா வரும். நம்ம எப்படி பார்த்திருந்தாலும் ஒரு 10 12 வரலாம். சிலப்போ மிக்க ரீதியிலையும் வராமலும் இருக்கலாம். வாரதுக்கும் உள்ள வாய்ப்பு இருக்கு, வராமலும் இருக்கலாம். என்ன கேட்டா சேர்ந்துச்சுன்னா நம்ம வந்து நல்ல பாதுகாப்புல தான் வச்சிருக்கோம். பாதுகாப்புல வந்திருந்தாலும் அந்த மூட்டுல ஏதாவது ஒரு கேடு இருந்தா, அந்த வாழை மானத்துல ஏதாவது கேடு இருந்தா பகுதி வாழையாற்று வரும்போது அதுல ஏதாவது உள்ள ஒரு நோய் வரும். நோய் வந்து அந்த குருத்து வந்து மேல வராது, அப்படியே சுருங்கிடும். அந்த குருத்து எல்லாம் வந்துச்சுன்னா பின்ன அந்த வாழை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சு போகும். ஒன்னும் செய்ய முடியாது, அதை ஒன்னும் செய்ய முடியாது. அதுக்கு இடையில நம்ம பெரிய ஒரு கண்ணை கொண்டு வச்சிருந்தாலும் அதுக்கு கூட வராது. இது எல்லாம் அழிஞ்சது வரும். அந்த நேரத்துல தான் ஒரு 3 சீப்பையும் வச்சுக்கிட்டு நிற்கும். அதனால அந்த கண் வைக்க மாட்டோம். அதை வச்சு பிரயோஜனம் இல்லை, நமக்கு அது நஷ்டம். அது அந்த கண் வைக்கிறது நஷ்டம், உரம் வைக்கிறது நஷ்டம். அதனால அதை அப்படியே விட்டுறது. இப்போ நிறைய வாழை விவசாயிகள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து வேதி உரங்கள் அதிகம் போடுவோம்னு. உங்களை பொறுத்த அளவுல நீங்க வந்து வேதி உரங்கள் நான் கம்மியா தான் கொடுப்பேன், நான் இந்த சாணி உரம் தான் நான் போடுவேன் அப்படின்னு சொன்னீங்க. நீங்க என்னென்ன மாதிரியான உரங்கள் கொடுக்குறீங்க, அது எத்தனை வாட்டி கொடுக்குறீங்க, அதை பற்றி சொல்லுங்க. ஒரு வாழைக்கண்ணு நம்ம மச்சாச்சா இருந்துச்சுன்னா அந்த முதல்ல வந்து ஒரு 100 கிராம் கணக்கு பண்ணி உள்ள ரீதியில நம்ம இந்த வாழைக்கண்ணுக்கு சிட்டி உரத்தை போட்டுட்டு அந்த வாழை தழுத்து வாரதுக்கு வேண்டி வேர் வைக்கிறதுக்காக வேண்டி, அதுக்கு பிறகு நம்ம என்ன நடச்சுன்னா ஒரு 1.5 மாசம் கழிஞ்ச உடனே சிட்டி தடத்தை போட்டுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஜானா பொடி சிட்டி அதுக்கு போட்டுக்கிட்டு ஒரு 2 நம்பட்டி மண்ணு சிட்டி போட்டு விட்டுருது. அதுக்கு மீத போட்டச்சுன்னா மீண்டும் ஒரு 2 மாசம் கழியும் போது மீண்டும் கொஞ்சம் தடத்தை எடுத்துக்கிட்டு சாணாப்பொடியை மீண்டும் ஒரு 4 கை, முதல்ல 2 கை, அடுத்து ஒரு 4 கை, 4 தவணையாற்ற உள்ள இதுல அந்த உரத்தை நமக்கு சேர்க்கும் போதுள்ள கொலைப்பருவம் வந்துடும். கொலைப்பருவம் வரும்போது அதுக்கு வர்றது கால் போட்டிருப்போம், அதுல தொழியை வெட்டி மூட்டில் போட்டுட்டா மதி. இந்த வேறு உணராம இருக்குது, பன்னல் மீதம் இருக்கும்ல, மீதம் இருக்குதுனால தொழியை வெட்டி போடும்போது 3 ஏறை கணத்துல காத்தடிச்சாலும் அதிகம் கம்பையும் கொடுத்துருவோம் இல்ல, அப்ப சரியாது. அது மூட்டுல மண்ணு இல்லாமல் இருந்தா மூடு காற்றடிக்கும் போது அசைஞ்சு கீழே சரியது கொள்ள இதாயிரும். அப்ப இந்த பொதி பருவத்துல நம்ம மண்ணை வெட்டி கொஞ்சம் மண்ணு இல்லையாச்சுன்னா ஒரு 10-15 நம்ம வட்டி மண்ணு வெட்டி மூட்டில் அணைச்சிருவோம். இதுதான் அதுக்கு வேலை. பின்ன அதுக்கு பிறகு ரீதியில் பின்ன காய் அரைப்பருவம் ஆன உடனே அது ஏதாவது வாழைத்தோட கரியரையை போட்டு அது பொதிஞ்சு விடுவதுதான். அது பின்ன விளைய நம்ம தேவைக்கு எப்படி விளைஞ்சோ அந்த ரீதியில நம்ம வெட்டிக்கிடுவது தான். இப்போ ரசகதளி வாழை பொறுத்த அளவுல அது எத்தனை மாத கால பயிர், எத்தனை மாதம் வரைக்கும் அதுக்கு வந்து நம்ம காத்து இருக்கணும்? அதுக்கு வந்து 10 மாசம் மேல அதுக்கு உள்ள காலாவதி இருக்கு. என்னன்னா நம்ம ஒரு 3 மாசம் குலைச்சாச்சுன்னா ஒரு 3ஆவது மாசம் கழிஞ்சது மட்டலாம். அப்போ குலைக்கிறது டைம் எப்போ? 7 மாசத்துல 7-7.5 மாசத்துல குலைச்சிடும். நம்ம வேலை என்ன அளவுல செய்யமோ அது அந்த அளவுல குலைக்கும். நம்ம வேலை செய்யாமல் இருந்தாச்சுன்னா அது 1.5 வருஷம் ஆனாலும் குலைக்காது. அது இலையை எடுத்துக்கிட்டே இருக்கு. அதுக்கு ஜீவம் இந்த மூட்டுல ஒரு உரசத்து இல்லாததுனால அது மேல ஒரு 2 மாசத்துக்கு ஒரு இலை வந்துகிட்டே இருக்கும். இது ஒரு மாசத்துக்கு ஒரு இலை வந்துகிட்டு இருக்கு. யாத்தம் வந்து அப்படி இல்லை, யாத்தம் அதுல இருந்து கொஞ்சம் முந்தும். அது வந்து 10 மாசம் ஆனா இது 9 மாசத்துல
முடிஞ்சிடும், வெட்டியே முடிஞ்சிடும். இது ஏத்த வந்து மொத்தமே முந்திரும், ரசகளி பிந்தும். அதாவது ஒரு மரத்தை பராமரிக்கிறது, ஒரு வாழை மரத்தை பராமரிக்கிறது கிட்டத்தட்ட உங்களுக்கு எவ்வளவு செலவாகும், அதை பற்றி சொல்லுங்க. ஒரு மூட்டுக்கு வந்து சுமார் ஒரு 200 ரூபா 225 ரூபா செலவு வரும். கம்பு தள்ளும் போது கம்போட சேர்த்து வரும்போது ஒரு 300 ரூபா ஒரு மூட்டுக்கு வந்துடும். நம்ம கொஞ்சம் கணிசமா வேலை செய்தா, கொஞ்சம் கொஞ்சமா செய்தா ஒரு 250 ரூபாயில தீரும். இப்போ மாதிரி இதில் வேலை செய்யதா இருந்தால் இப்போ நினைச்சுன்னா நல்ல முறையில் காய் பறித்து கிடைக்கணும், நல்ல கொலை வெட்டணுங்கிற எண்ணம் இருந்தால் ஒரு 300 ரூபா கம்போடு சேர்த்து விலை வரும். கம்பு இன்னைக்கு 125 ரூபா கிட்ட நல்ல கம்புக்கு விலை இருக்கு. அது பரிவாரிச்சு கொண்டு வந்து நம்ம வெட்டி மார்க்கெட்டில் கொண்டு போகிற செலவெல்லாம் பார்க்கும்போது இன்னைக்கு அதை வெட்டி கரையில் ஏற்றி மீண்டும் நம்ம மார்க்கெட்டில் போய் அது விலையாகி வார வரையிலையும் அது வந்து ஒரு 300 ரூபா குறையாமல் செலவழியும். சரி, இப்போ 300 ரூபா ஒரு மரத்துக்கு, ஒரு வாழை மரத்துக்கு 300 ரூபாய் ஆகும் அப்படின்னு சொன்னீங்க. அறுவடை சமயத்துல வந்து அந்த எவ்வளவு ரூபாய்க்கு வந்து அதை விற்பனை பண்றீங்க, உங்களுக்கு அதுல எவ்வளவு லாபம் கிடைக்கும்? மார்க்கெட்ல என்ன ரீதியில இருக்கோ நமக்கு அதுதான் கிடைக்கும். நான் வந்து ஒரு மூட்டுக்கு 1000 ரூபாய் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டு போய் ஓனையில கிடைக்காது. மார்க்கெட்ல வரவுகள் அதிகமா இருந்தால் எனக்கு 300ல கிடத்தான் வரும். வரவு இல்லாம இருந்தா சிலப்ப 400 ஆகலாம், 450 ஆகலாம், 500 ஆகலாம். வரவு இல்லாமல் இருந்தா, வரவு அதிகமா இருந்தாச்சுன்னா அது 200 ரூபாய்க்கும் கொடுக்க வரும், 300 ரூபாய்க்கும் கொடுத்துட்டு வர வேண்டியது வரும். வாங்கிறதுக்கு ஆள் இருக்காது. அப்ப நம்ம வீட்லயும் கொண்டு வர முடியாது. மார்க்கெட்ல போனதா மார்க்கெட்ல கொடுத்துட்டு இருந்த வேண்டியதுதான். விலை கூடி இருந்தாலும் லாபம் தான், குறைவா இருந்தாலும் குறைவு இருந்தா நஷ்டம். நமக்கு நம்ம செலவு செய்தது நஷ்டமா போயிரும். லாபம் இருந்திருந்தாச்சுன்னா நம்ம சந்தோஷப்பட்டு வருவோம். லாபம் இருக்கு, நம்ம செய்ததுக்கு மேல் லாபம் இருக்கு, நஷ்டம் வரலன்னு இருக்கு. நஷ்டப்பட்டு போகும்போது நமக்கு மனசுக்கு கஷ்டமா தான் இருக்கும் எந்த பொருளுமே. அப்போ உங்க வாழையை பொறுத்த அளவுல உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் லாபம் கிடைக்கும், அப்படிதானே? அதுதான் எனக்கு லாபம் கிடைக்கும்னு ஒரு ஏக நம்பிக்கையில தான் நம்ம வேலையை செய்யும். ஆனா அது மார்க்கெட்ல என்ன நம்மளை தூக்கி விடுன்னு நமக்கு தெரியாது. மார்க்கெட்ல அங்க வந்து வரவுகள் அதிகமா ஆயிட்டா இருந்தா ஒன்றும் அதில் செலவு செய்ததில் பகுதி கூட கிடைக்காதுன்னா கணக்கு கூட்டலாம். மார்க்கெட்டில் வரவில்லை வந்துச்சுன்னா இப்போ 600 ரூபா, இப்போ இந்த கடையில் வந்து இப்போ 50 ரூபா 60 ரூபா கிலோ கணக்கில் விலை இருக்குது. அப்போ இந்த நேரத்தில் நம்ம கொலை வெட்டினா அது பணங்கள் நமக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கும். அந்த நேரத்தில் விலை சரிவு வந்துட்டா இருந்துச்சுன்னா நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. பின்ன கிடைக்கலன்னு அடுத்த ஆள்கிட்ட எனக்கு கிடைக்கலன்னு கேட்கறதுக்கும் முடியாது. நமக்கு கிடைச்சது நஷ்டம் வந்தாலும் நமக்கு தான், லாபம் வந்தாலும் நமக்கு தான். லாபம் வந்தால் சிரிச்சுக்கிட்டு வருவோம், நஷ்டம் வந்தால் சங்கடத்துல தான் வருவோம். அது என்ன நம்ம இவ்வளவு ரூபா செலவு பண்ணணும், இவ்வளவு நஷ்டமா இருக்கு, சரி இந்த வருஷம் இல்லாவிட்டா அடுத்த வருஷத்துல கிடைக்கணும்னு நம்பித்தான் செய்யுது. இதை விட்டுக்கிட்டு நம்ம போக முடியாது. தொழில வந்து நம்ம விட்டுக்கிட்டு போனவே அவன் வந்து ஒரு ட்ரிப் போடல. தொழில வந்து லாபம் வரும், நஷ்டம் வரும். அது வந்து நம்ம தொழில், இதுதான் நம்ம படிச்சிருக்கோம். இப்ப நம்ம இன்னைக்கு விட்டுக்கிட்டு போனா வேற எங்க போறது? இதை வச்சு இந்த வருஷத்துல நஷ்டமா இருக்கு, அடுத்த வருஷத்துல கூடுதல் கிடைக்கும். இப்ப போன வருஷத்துல நட்டதுல வந்து 50 ரூபா 60 ரூபா வந்து 60 70 வரை வந்து. இப்ப எந்த மாசத்துல கார்த்திகை மார்கழி தையில வந்து 70 ரூபாய் வித்து ஒரு கிலோ அத்தங்காய். எனக்கு அந்த நேரத்துல வந்து 48 ரூபாய் வித்து ஒரு இதுல டக்குன்னு கீழே இறங்கிட்டு 35 ரூபாயில இருந்து முட்டிட்டு 30 ரூபாயிட்டு. அப்ப எனக்கு அந்த கொலையும் தீர்ந்துட்டு. அடுத்தது என் பக்கத்துல ஒரு ஆள் வாழை போட்டிருந்தாரு, அவருக்கு 70 ரூபா 80 ரூபா 60 ரூபா 60 ரூபாயில விடாம விட்டுட்டு இருந்து. நான் முந்திட்டேன், அந்த ஆளு புந்திட்டாரு. அப்போ அது விலை வந்து அந்த ஆளுக்கு அந்த கணக்கு பார்க்கும்போது ஒரு 5 லட்சம் ரூபா லாபம் வரும் நம்முடைய உத்தேசத்துல. அப்ப நமக்கு இந்த விலை தான் வந்திருக்கு, அந்த ஆளுக்கு அந்த விலை வந்திருக்கு. நம்ம அதுதான் சொல்ல முடியும். இது அவருக்கு கிடைச்சிட்டு நம்ம வருத்தப்படக்கூடிய செய்யக்கூடாது. நமக்கு கிடைச்சி நமக்கு, அவருக்கு கிடைச்சது அவருக்கு. அதுதான் நம்ம அது மனசுல எண்ணணும். இப்போ நிறைய பேர் வந்து அந்த சீசன் டைம் கணக்கு பண்ணி அவங்க வந்து அந்த கொலை வெட்டும் போது அவங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். அதே மாதிரி பொங்கல் இந்த மாதிரி விழாக்கள் சமயங்கள்ல கொலை வெட்டுனா நமக்கு வந்து அந்த அளவுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும்னு சொல்றாங்க. நீங்க எப்படி உங்க தோட்டத்துல வந்து நீங்க அந்த மாதிரி தான் பண்றீங்களா? இந்த லாபம் வந்து என்னன்னு கேட்டாச்சுன்னா வெளியில இருந்து இல்லைன்னா வாழை கிருஷி எங்க நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துல அங்க அதிகமா உண்டு. அங்க வந்து காற்றும் மழையும் அதிகமான ரீதியில சேல் இல்லாமல் இருந்தா, அங்க ஒடிவு காட்டுல இருந்தா இங்க விலை ஏறும். அங்க செழிப்பா வந்திருந்தா இங்க விலை குறையுது. அது வந்து வாழை தோட்டத்துல வந்து விலை ஏறதும் இறங்குறதும் நிச்சயமான ரீதியில யாராலையும் சொல்ல முடியாது. பார்த்துக்கிடுங்க. வந்து பாண்டியில வந்து ரொம்ப வாழை சேதம் நெல்லிக்கட்டோட ரீதியில டிவியில நம்ம பார்க்கோம். சரிஞ்சு அப்படியே 10 ஏக்கர் 20 ஏக்கர் அப்படியே சரிஞ்சு கிடக்கு. அது எதுவுமே லாபம் இல்லை, நஷ்டமா போயிட்டு.
அந்த வாழை நிக்க ஆளுக்கு அங்க 10,000 வாழை ஒடியும் போதுள்ள ரீதியில இங்க 500 வாழை நிக்கவனுக்கு இந்த 500 வாழைக்கு பணம் வந்துட்டு. அதுதான் சில ஆளுகளுக்கு அந்த மொத்தமான ரீதியிலையும் அந்த உற்பத்திச்ச முதல்ல நம்ம மார்க்கெட்ல வந்துட்டா இருந்தா விலை குறைஞ்சாச்சு. எங்கேயாவது ஒரு இடத்துல ரொம்ப படுபோரான ரீதியில அது வாழைத்தோட்டம் அழிஞ்சிட்டா இருந்தா நிக்கக்கூடிய வாழைக்கு விலை வந்தாச்சு. இல்ல இங்கதான் அழிஞ்சு போனா அங்க உள்ள ஆளுகளுக்கு விலை கிடைக்கும். இதுதான் நடக்கும் தவிர்த்து நமக்கு தனியான ரீதியில ஒரு ஆள் விலை போட்டு தரமாட்டாரு. அந்த டைம்ல என்ன விலை இருக்கோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். அந்த விலை தான் கிடைக்கும். அந்த டைம்ல நமக்கு எந்த விலை இருக்கோ, இப்ப இந்த மார்க்கெட்ல இப்ப என்ன விலை இருக்கோ இந்த விலை நமக்கு நாளைக்கும் கிடைக்கும் நம்ம மனசுல எண்ணிக்கிட்டே இருக்காண்டாம். நாளைக்கு இருக்குது நாளைக்கு, 2 மாசம் கழிஞ்சு இருக்குது 2 மாசம் கழிஞ்சு. இன்னைக்கு அன்னநாடு இருக்க மார்க்கெட்டுக்கு தான் நம்ம கணக்காக்கணும். இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டுக்கு போறோம், சிலப்போ ஒரு கிலோ 50 ரூபாய் இருக்கலாம், நாளைக்கு போகும்போது 45 இருக்கலாம், மறுநாள் போகும்போது 30 ரூபாய் இருக்கலாம். மார்க்கெட்டுக்குள்ள ரீதியில காய்கறிகளில் அழிவு பொருள் நிச்சயப்பட்டு நமக்கு கிடைக்காது. எப்பவுமே விலை கூடலாம் குறையலாம். ஆனால் மற்றுள்ள வகைகள் எல்லாம் அவங்க நிச்சயப்பட்ட ரீதியில விற்கலாம். நாளைக்கு இது நிச்சயப்பட்ட ரீதியில வாழைக்காயை பொறுத்தளவுல கிடைக்காது. இன்னைக்கு ஒரு விலை யார்கிட்ட இருந்து வருது, இன்னைக்கு 25 ரூபாய் இருக்கலாம், ஒரு மாசம் கழிச்ச விலை 60 ரூபாய் ஆயிடலாம். இப்ப நமக்கு 25 ரூபாய் தானே வித்து அன்னைக்கு 60 ரூபாய்க்கு ஆசைப்பட்டும் பிரயோஜனம் இருக்கு. இதுதான் இந்த வாழைத்தோட்டத்தில் உள்ள விவசாயத்தில் உள்ள ரீதியில ஒரு மனசார உள்ள ரீதியில நம்ம வேலை செய்யும், மண்ணில வேலை செய்யும், நம்ம ஜீவிதத்துக்கு அது கிடைக்கும்னு நம்பி தான் நம்ம அதை செய்துக்கிட்டே இருக்கோம். நம்மளாக உழைக்கணுங்கிற எண்ணத்துல தான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கேன். நம்ம மேலேறி இதுல அடுத்தவனுக்கு வாழை நல்லா இருக்கு, நம்ம வாழை நமக்கு கழியதும் அந்த தோட்டத்துல கரெக்டா வேலை செய்யணும் எண்ணத்துல தான் இருக்கேன். இன்னைக்கும் அப்படிதான் இருக்கேன். இன்னைக்கும் காலையில போய் கொஞ்சம் நேரம் வேலை செய்துக்கிட்டா வந்தேன். இங்க வரணும்னு ஒரு எண்ணம் இருந்து காலையில போய் கொஞ்சம் தூரம் வேலை நல்ல மழையெல்லாம் இருந்து அதுல எப்படி வேலை செய்யலாம். வாழை தோட்டத்துல வேலை மழை நேரத்துல எப்பவுமே செய்யலாம். அதை பற்றி எந்த மாற்றங்களும் கிடையாது. மற்றொள்ளது போல இல்ல, மண்ணு தானே, மண்ணில் வேலை எப்பவுமே செய்யலாம். பிள்ளை பிடுங்கலாம், துளி கோரி போடலாம், இடங்கள் இருந்தா செய்யலாம். ரசகதலியை பொறுத்த அளவுல நமக்கு மார்க்கெட்டிங் எப்பவுமே அது ஒரு தேவை உள்ள ஒரு பொருளா தான் இருக்கா? ஏன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துல மட்டும்தான் அந்த ரசகதலின்னு சொல்லக்கூடிய அந்த வாழை நம்ம பயிரிடுறோம். மற்ற இடங்கள்ல அந்த ரசகதலி வாழை இல்ல. அதனால அதுக்கு நமக்கு மார்க்கெட் வேல்யூ எப்பவுமே இருக்குதா? எப்படி ரசகதலியில மார்க்கெட் என்னன்னு நினைச்சேன்னா, எல்லா ஆளுகளும் ரசகதலி பழத்தை கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புல கேடுகள் கிடையாது. அது போக இந்த நம்ம கோவில்கள்ல எல்லாம் முக்கிய ரீதிகள்லையும் ரசகதலி தான் வாங்காங்க. அதனால அது தீர விலை குறைஞ்சி வரக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது. ஆனா அது நம்ம மாவட்டத்துல மாத்திரவல்ல, பாண்டியிலும் இஷ்டம் போல டிம்போ கணக்குல மார்க்கெட்ல போனா நமக்கு தெரியும். இது பாண்டியில் உள்ள ரீதியில திருநெல்வேலி மாவட்டத்துக்கு அந்த பக்கத்துல இருந்தும் நம்ம அட்டா மார்க்கெட்டுக்கு இஷ்டம் போல வரக்கூடிய நேரத்துல தெரியும். டிம்போ கணக்குல போறதும் தெரியும். நம்ம மாவட்டத்துல தான், நம்ம மாவட்டத்துல விளையக்கூடிய உள்ள ரீதியில நமக்கு 2 நாளத்தை செலவுக்கே தேவையாது. அங்கிருந்து வரக்கூடிய உள்ள வகை தான் காய்கறியா இருந்தாலும் சரிதான், அங்க உள்ள முதல்ல வந்தா தான் நமக்கு கொஞ்சம் இஷ்டத்துக்கு வாங்க முடியும், கம்மியா வாங்க முடியும். ஆனா இங்க விளையக்கூடிய நமக்கு இங்க கூட யாத்தங்காயா இருந்தாலும் சரிதான், ரசகலியா இருந்தாலும் சரிதான், சோப்பு பழமா இருந்தாலும் சரிதான், நமக்கு ஒரு மாசம் இங்க திகையாது. அங்க இருந்து அந்த பொருள்கள் எல்லாம் அங்க இருந்து எல்லா பொருள்களும் வந்ததுனாலதான் நம்ம கம்மியா வாங்கி சாப்பிடுவோம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கம்மியா வாங்கி சாப்பிடுவோம். நிறைய விஷயங்கள் இன்னைக்கு குமரி பண்பலையில நீங்க பேசுறீங்க. விவசாயிகள் முதற்கொண்டு எல்லாரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருப்பாங்க. கண்டிப்பா அது பயனுள்ள வகையில் அமையும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். ரொம்ப நன்றி. நன்றி. இதுவரை கன்னியாகுமரி மாவட்டத்திற்கேற்ற வாழை ரகங்கள் நேர்முகம் கேட்டீர்கள். பங்கேற்றவர் மேல கருப்பு கோடு கே திரவியம் பிள்ளை அவர்கள். உடன் உரையாடியவர் ரத்தி அருண்குமார்.